இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாமே இந்த ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தியைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறாரே தவிர, இறைவா எனக்கு இதனை செய்யி, அதுக்கு பதிலா நான் உனக்கு இதை பண்றேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பாரா என்ன? வேண்டிண்டா மட்டும்தான் நமக்கு நடக்கும், நம்ம இதை கொண்டு போய் கொடுத்தாதான் சுவாமி நமக்கு பண்ணுவாருங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எது நல்லதோ அதனை இறைவன் செய்து கொண்டுதான் இருப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு காரணத்தினால் நேர்த்தி கடனை செலுத்த இயலாவிட்டால் நமக்கு துன்பம் என்பது வந்து சேருமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல அதற்கு என்ன பெயர் சொன்னீங்க? நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கடனை திரும்ப செலுத்தலைன்னு சொன்னா துன்பம் வரத்தானே செய்யும். அந்த கடனானது மேல மேல அதுக்கு வட்டி சுமைங்கிறது வந்து அது நம்மை அழுத்தத்தானே செய்யும். இது ஒரு லாஜிக், இது அப்படி தனியா வச்சுப்போம். இன்னொன்று, இறைவன் உங்ககிட்ட நீ எனக்கு இந்த நேர்த்தி கடனை செலுத்து அப்படின்னு சொல்லி கேட்டாரா? முதல்ல இந்த நேர்த்தி கடன் நீ வேண்டிக்கோன்னு சொல்லி கேட்டாரா? முதல்ல இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாமே இந்த ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தியைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறாரே தவிர, இறைவா எனக்கு இதனை செய்யி, அதுக்கு பதிலா நான் உனக்கு இதை பண்றேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பாரா என்ன? நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டார். நாம் இறைவனிடத்திலே பொதுவாக நான் சொல்றேன், நம்ம ஒரு பிரார்த்தனை பண்றோம் சொன்னா எப்படி தெரியுமா பண்ணணும்? எனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியும், என் அருகிலேயே நீ எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறாய் இறைவா, அந்தந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவையோ அதனை கொண்டு நீ என்னை காப்பாற்றுவாய் என்பது எனக்கு தெரியும். நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும், என்னுடைய வாழ்விலே எது நடந்து கொண்டிருந்தாலும் அது உன்னுடைய அருளினால்தான் நடக்கிறது. எனக்கு பாதுகாப்பு கருதிதான் நீ அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற அந்த நம்பிக்கையை வைத்து விட்டாலே போதும். அதனை விடுத்து நீ எனக்கு இதை பண்ணு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் இந்த விஷயத்த உனக்கு செய்யறேன், ஒரு துலாபாரம் கொண்டு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய கொண்டு வச்சு நான் துலாபாரம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம இந்த மாதிரி இது ஒரு வேண்டிண்டா மட்டும்தான் நமக்கு நடக்கும், நம்ம இதை கொண்டு போய் கொடுத்தாதான் சுவாமி நமக்கு பண்ணுவாருங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எது நல்லதோ அதனை இறைவன் செய்து கொண்டுதான் இருப்பார். சரி, நம்ம இது பழக்கத்துல வந்துருச்சு, தப்பில்லை. சரி, நம்ம வேண்டிக்கிட்டோம். அப்ப வேண்டிக்கிட்டோம்னு சொன்னா அதை கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும். அது எப்படி அதனை செய்ய விடாமல் எது நம்மை தடுக்கும்? கண்டிப்பாக எதுவுமே தடுக்காதே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு, சுவாமி தானே, எப்ப வேணா கொடுத்துக்கலாம் போ, எப்ப வேணா செஞ்சுக்கலாம் போன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அப்பொழுது அதற்குரிய தண்டனை என்பது நமக்கு கிடைக்கத்தானே செய்யும். சுவாமியா நம்ம கிட்ட இதை வேண்டிக்கோன்னு சொன்னார், அவர் சொல்லல. ஆனா நம்ம வேண்டிண்டோம்னு சொன்னா என்ன பண்ணணும்? இறைவனிடத்திலே ஒரு விஷயத்தை நாம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். எனக்கு நான் கண்டிப்பா எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா நான் உன்னுடைய சந்நிதிக்கு வரேன், நான் ஏதோ ஒரு காணிக்கையை செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். ப்ரமோஷன் கிடைச்சாச்சு, அப்போ உடனே போய் அந்த காணிக்கையை செலுத்தி விட வேண்டும் தானே. அதனை விடுத்து நம்ம என்ன பண்றோம்? போய்க்கலாம், இப்ப லீவ் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னா, எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் இதனை செய்யவில்லை என்று சொன்னால் அது தவறுதானே. இறைவனிடத்திலே போய் அந்த மாதிரி சொல்லலாமா? அப்ப என்ன நடக்கும்? ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா கூட நமக்கே உள்ள உறுத்தும் தானே, நம்ம இந்த நேர்த்தி கடனை செலுத்தல, அதனாலதான் ஆபீஸ்ல இந்த பிரச்சனை வந்துருச்சு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உடனே நான் அந்த கோவிலுக்கு வரேன்னு வேண்டின்றேன், நான் போகல, அதனால்தான் பொண்ணுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை வந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம அதை செய்யாததால் இது நடந்திருக்கிறது என்கின்ற அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது நம்மளை உறுத்துது தானே. அங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் ஒரு வாக்குறுதியை இறைவனிடத்திலே சொல்லி இருக்கிறேன், ஆனால் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றவில்லை. மனோ வாக்கு காயன்னு சொல்றா, மனதிலே என்ன நினைக்கிறேனோ அதுதான் வாக்கிலே வெளிப்பட வேண்டும். அந்த வாக்கிலே வெளிப்படக்கூடிய விஷயத்தை தான் காயம் என்கின்ற இந்த உடம்பினால் நான் நிச்சயமாக அதனை செலுத்தி விட வேண்டும். இந்த மனம், வாக்கு, காயம் இது மூன்றும் எப்பொழுதுமே ஒரே நேர்கோட்டிலே தான் இருக்க வேண்டும், ஒரே வழியிலே தான் செல்ல வேண்டும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? மனசுல இதை நினைச்சேன், அதை வாக்குறுதியாகவும் கொடுத்துட்டேன், ஆனால் அதனை நான் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது இறைவனிடத்திலே இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களிடத்திலே இருந்தாலும் சரி, அதற்குரிய பிரச்சனைகளை நாம் அதை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது நமக்கு வரத்தானே செய்யும்.
இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மிடத்திலே எதையும் எதிர்பார்க்கவில்லை. நாம தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தோம். ஆனால் அந்த வாக்கினை காப்பாற்றாமல், அந்த வாக்கை காப்பாற்றாமல் நாம் தவறும் பொழுது அதற்குரிய தண்டனை என்பது நமக்கு கிடைக்கிறது. இதுதான் அங்க லாஜிக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வேண்டின்றோம்னு சொன்னா அதுக்குத்தான் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கா? நேர்த்தி கடன் அப்படின்னே பேர் வச்சுட்டு இருக்கா. அப்ப நேர்த்தி கடன் சொன்னா அந்த கடனை நாம் திரும்ப செலுத்தணும் தானே, அதுல எந்த சந்தேகமும் இல்லையே. நம்ம அதனாலதான் என்ன பண்ணணும்னு சொன்னா, வேண்டிக் கொள்ளும் பொழுதே நம்மால் எது இயலுமோ அதை மட்டுமே வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுல நிறைய பெற்றோர்கள் செய்கின்ற தவறு என்ன தெரியுமா? என் பையனுக்கு இது நடந்தா என் பையனை காவடி தூக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் வேண்டிப்பா. என் பையனுக்கு அவன் பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னா அவனுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிண்டா, இவர்கள் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்வது என்பது தவறு தானே. பிள்ளைக்காக இவர்கள் வேண்டிக் கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அந்த பிள்ளையே அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வது தவறு தானே. இவர்களால என்ன முடியுமோ அதை தான் வேண்டிக்கணுமே தவிர, நான் இதை வேண்டின்டேன்ப்பா, உனக்கு வேலை கிடைச்சா நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டின்றேன்னு சொன்னா அந்த பையன் எப்படி அதை ஒத்துப்பான்? எங்க ஆபீஸ்ல மொட்டை அடிச்சா எனக்கு வேலையே போயிடுமா அப்படின்னு தானே சொல்லுவான். ஆக அப்ப என்ன பண்ணுவான்? அப்ப அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது தானே. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நமக்கு வேண்டிக் கொள்கிறோம், பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சொன்னா கூட நம்மால் என்ன செய்ய இயலுமோ அதை வேண்டிக் கொண்டாலே போதுமானது. இன்னமும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, எந்த நேரத்துல தேவையோ அதை நீ நிச்சயமா செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும். என்றென்றும் நான் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை வச்சுண்டாலே போதுமானது. இறைவன் நிச்சயமாக நம்மை நல்லபடியாகத்தான் வைத்திருப்பார். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.